ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரியா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஷாப்பிங் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ ஒரு வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா ஜூடியோ போயிருந்தோம். ஜூடியோவில் வந்து பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படி இப்படின்னு இன்ஸ்டாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரீல்ஸ்லாம் போட்டு. என்ன ஆஃபர்னு சும்மா செக் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். மெயினாக வந்து என்னோடய பேபிக்கு வந்து செகண்ட் பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி ஃபேஸ் 2ல் அனந்த் நகரில் லொக்கேட் ஆகிருக்க ஜூடியோ தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ கிட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அதிகமாக அங்கே இருக்காது. அதுவும் பாய்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த லிப்ஸ்டிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரைமீன் போட்டு வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த ட்ரையலுக்கு வந்து வச்சுருக்க லிப்ஸ்டிக் எல்லாமே அதுவுமே அந்த லிப்ஸ்டிக்குமே சேல்க்காக போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் டோட்டலாக வேஸ்ட்டு தான். ஏன்னா அது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணிவிட்டு நிறைய பேர், இன்னொருத்தங்கன்னு இல்லை நிறைய பேர் வந்து அந்த லிப்ஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அப்படியே வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. சில லிப்ஸ்டிக் வந்து புது லிப்ஸ்டிக்கே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே ஒன்றும் இந்த ஆக்சசரிஸ் லிப்ஸ்டிக் காஸ்மெட்டிக்ஸில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கிடையாது. அது எல்லாமே ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸும் பார்த்திங்கன்னா பயங்கர கசன்னு போட்டு வச்சுருந்தாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்க மாதிரி அந்த மாதிரி பீசஸ் எல்லாம் தான் வந்து இந்த ப்ரைஸ் கம்மி ப்ரைஸ்ன்னு சொல்லியே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸ் செக்ஷனில் ஏதாவது பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து நார்மலாகவே வந்து ஜூடியோவில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்காது. சரி, ஏதோ ஆஃபர் போட்டிருக்காங்க, ஏதாவது கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்களோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மென்ஸுக்கும் டிஷர்ட்ஸ்லாம் பார்க்கலாம், என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தோம். எப்போ எங்கே வெளியே கூட்டிகிட்டு போனாலும் ஏதோ ஒன்று வந்து அடம் பிடிச்சிடுறது. வந்து லிஃப்ட்டுக்கு வெளியே போகணும் அப்படின்னு பயங்கரமாக அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஆக்சுவலி அங்கே வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை. அதனால் நாங்கள் அடுத்து டிமார்ட் ஷாப்பிங் ஒன்று இருந்துச்சு, அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். டிமார்ட்டில் வந்து அவ்வளோவா என்னால் வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா நாங்கள் கிளம்புனதே ரொம்ப லேட்டு தான். அப்புறம் மழை வேறு வந்துருச்சு. அதனால் வீட்டுக்கு ரிட்டன் எப்போ போவோம் அப்படிங்கிற ஒரு ஹரிபரியிலே நான் வீடியோவில் எதுவும் எடுக்கலை. டக்குன்னு ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ பெருசாக எந்த ஷாப்பிங்கும் இல்லை. எனக்கு இந்த வந்து கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. இது பார்த்திங்கன்னா டீ கப்ஸு. இது வந்து ஒரு லாஸ்ட்டு 2-3 டைம்ஸ் ஷாப்பிங் போகிறப்பவே நான் பார்த்து வச்சுட்டே இருந்தேன் வாங்கணும்னு. ஸோ இது வந்து கரெக்டான டைமாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டேன். இந்த டீ கிளாஸ் பார்த்திங்கன்னா ஈச் 50 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜூடியோவில் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பாடி ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன். நான் அவ்வளோக்கா ட்ரை பண்ணதில்லை. ஜூடியோவில் பர்ஃப்யூம்ஸு பாடி ஸ்ப்ரே இது வாங்கினதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் சரி வாங்கி பார்க்கலான்னு வாங்கினேன். இந்த ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 50 ருபீஸ்க்கு நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். இந்த டிஷர்ட்டில் பார்த்திங்கன்னா ஆஃபரில் எதுவுமே இல்லை. மென்ஸுக்கு அவ்வளோ ஒன்றும் கலெக்ஷன்ஸும் இல்லை, ஆஃபர்ஸும் கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 ருபீஸ்க்கு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐ பேட்ச் மாதிரி நான் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். எங்களோட டோட்டல் ஜூடியோ பர்ச்சேஸே இவ்வளோ தான். ஸோ அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸும் அவ்வளோ இல்லை. நாங்கள் ஒரு ஷாப்பிங் பண்ணுற மைண்ட் செட்லேயும் போல் அவங்க ஆஃபருங்கிற பேரில் பழைய ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதனால் எதுவுமே பிடிக்கல எங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்ததுமே நல்லா கப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டீ குடிக்கணும் இந்த கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்பைஸ் ஜாராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ்க்கு வந்து தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கியிருந்தேன். 1 பேக்கில் செட் ஆஃப் 4 பீசஸ் வந்து வரும். ஆக்சுவலி இது வந்துட்டு கிளாஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸு. மேலே கேப் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏர் டைட் மாதிரி இருக்கும். ஆனால் அது கேப் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, ஓரளவு பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் கிளாஸ் வந்து 4 கிளாஸஸ் 99 ருபீஸ்க்கு நிஜமாகவே வர்த்தான ப்ராடக்ட்டு தான். டிமார்ட்டில் ஆல்ரெடி இந்த மாதிரி ஏர்டைட்டு
ஜார்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வந்து 2 பீஸ் தான் வாங்கியிருந்தேன், ஈச் 25 ருபீஸ்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு நட்ஸு அந்த மாதிரி போட்டு வச்சுட்ருந்தேன், அதனால் அது ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். இந்த ஒரு பெரிய கிளாஸும் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். எல்லாமே ஒரு அளவாக தான் வாங்குவேன், 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி தான் எடுப்பேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன், ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த ஸ்பைஸ் ஜாரும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக தான் நான் மெயினாக தனியாக வச்சுக்கலான்னு வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் கிளாஸஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஏதாவது நியூ ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்றப்போ எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது அழகாக எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எந்த மாதிரி வைக்கலாம், ரொம்ப வந்து பார்த்து பார்த்து பண்ணுவேன். அது எனக்கு ஒரு தெரப்பி மாதிரி. ஃப்ரீ டைமில் ஆனாலே நான் கிச்சன் போய் க்ளீன் பண்ணுறது, இல்லைனா வேறு ஏதாவது செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த கிளாஸ் ஜார்ஸ் வேறு வாங்கிட்டேன்னு எனக்கு அடுத்த நாள் வரைக்கும் எப்படா அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்பைசஸ் மட்டும் எல்லாமே வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ் கண்டெய்னருக்குள்ளே தான் கவரோடையே அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அதுக்காக தான் மெயினாகவே நான் இந்த கண்டெய்னர் வாங்கினேன், செப்பரேட்டாக தனித்தனியாக வைக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்பைஸ் ஜார்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணுறதுக்காகவே கிச்சன் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாக தொடச்சிட்டேன். ஸோ அப்போ தான் அதோட லுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் கவரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் என்ன ஒரு பிரச்சனைனா எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஒரு கவராக எடுத்து அதெல்லாம் மசாலாஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுது. ஸ்மெல்லும் வந்து அவ்வளோ இதாக இருக்காதுங்கிறனால தனித்தனியாக ஸ்டோர் பண்ணலான் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கலான்னு. ஆன்லைன்லேயும் நிறையா பார்த்தேன். ஆன்லைனில் பார்த்த வரைக்கும் எதுவுமே செட் ஆகலை, குவாலிட்டி எப்படி வரும்னு தெரியல. ஸோ டிமார்ட்டில் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப யூனிக்காக குட்டியாக இருந்துச்சு. ஸ்பைசஸ் மசாலாக்காகவே செஞ்ச மாதிரி தனியாக க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துட்டேன். ஆக்சுவலி கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, பார்த்து கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். மோஸ்ட்டாக நானும் என்னோடய ஹஸ்பண்ட் 2 பேரும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் வந்து எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவார், அதனால் நான் தான் கேர்ஃபுல்லாக இனி மெயின்டைன் பண்ணணும். நான் வாங்கியிருக்க ஜார் சைஸும் பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க மசாலா குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் 2 பேருங்கிறனால அவ்வளோ வந்து நாங்கள் குவான்டிட்டி அதிகமாக வாங்க மாட்டோம். ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் 200 கிராம் அவ்வளோதான் குவான்டிட்டியே வாங்குவோம். ஸோ அது தீர நாங்கள் வந்து 1 மந்த் ஒன்ஸு இல்லைனா 2 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு அகெயின் வந்து ஸ்டாக் ஸ்டோர் பண்ணிப்போம். அடிக்கடி ஊருக்கு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் நிறையா பொருள் வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ண மாட்டோம், இல்லைன்னா வண்டு வந்துடும் அப்படிங்கிறனாலேயே நான் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அதிகமாக ஸ்டோர் பண்ணுற பொருள்னு பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் வந்துட்டு அதிகமாக ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே சம்டைம்ஸ் 1 மந்த்ஸ் 2 மந்த்ஸ் எல்லாம் நாங்கள் ஊருக்கு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேயுமே வண்டு வந்துடும். அதுவுமே க்ளீன் பண்ணி திருப்பி வைக்கணும், ஒரு பெரிய வேலை. அதுக்காகவே நிறைய குவான்டிட்டி வாங்குறத அவாய்ட் பண்ணிடுவோம். அப்பப்போ வாங்கிட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணிப்போம். பட்டை மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சைஸில் இருந்தனால குட்டி குட்டியாக உடச்சிட்டு அந்த ஜார் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா பேக்கெட்ஸ்லாம் நான் கொஞ்சம் வாங்குவேன். ஸோ அதெல்லாமே வந்துட்டு பேக்கெட்ஸில் தான் வச்சுருந்தேன். முன்னாடி வச்சுருந்த குட்டி குட்டி ஜார்ஸ் எல்லாமே இதில் மாற்றினால அதில் வந்துட்டு பவுடர் மசாலா ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டு வச்சுட்டேன். கரெக்டாக நான் வாங்கின 2 செட்டுக்கு 8 ஜார்ஸ் வந்து வந்துச்சு கரெக்டாக. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த பிரியாணி மசாலாக்குள்ளே வந்துட்டு கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இது அரேஞ்ச் பண்ணுற டைம்லேயே பயங்கர டயர்டாக இருந்துச்சு, நான் வீட்டில் மற்ற ஒர்க்கும் பார்த்துட்டு பண்ணும்போது. ஆனால் ஒன்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லைனாக அடுக்கி வச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக நீட்டாக இருந்துச்சு. ஏதோ ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு.
கிச்சன் ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இது வந்து பிளான்டு ஷாப்பிங் கிடையாது. டைம் நிறையா இருக்குது, எங்கேயாவது போகணுமே, வீக்கெண்ட் ஆச்சு. அதனால் கிளம்பி இங்கே வந்து வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் வந்து வந்தோம். எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் தான் ஒசூர் போகிற வழியில் அத்திப்பள்ளியில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நான் போனதே இல்லை, ஆனால் எல்லாருமே நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கள் நெய்பர்ஸ் கூட நிறைய பேர் சொன்னாங்க அங்கே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால சரி தம்பிக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலி கிட்ஸுக்கு பாய்ஸ்க்கு வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. நியூபார்ன் பேபிஸ்க்கு எக்கச்சக்கமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சு. நியூபார்ன் பேபி 1 மந்த்தில் இருந்தே பயங்கர க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கே வந்தால் நமக்கு ஃபுல் டயர்ட் ஆயிரும் தான் சொல்லணும். கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது. ஆனால் 2 இயர்ஸ் பேபிஸ்க்கு மட்டும் எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. எல்லாமே 3 இயர்ஸ் அபவ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நியூ பார்ன்ஸுக்கு வந்து பயங்கர கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் தம்பிக்கு வந்து கொஞ்சம் வச்சு போடுற மாதிரி தான், கொஞ்சம் பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் குவாலிட்டி ப்ரைஸ் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த கடை ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தாட் வந்துருச்சு. நான் என் ஹஸ்பண்ட்டை கூட சொல்லிகிட்டே இருந்தேன், தம்பி வந்து நியூபார்ன் ஸ்டேஜில் எல்லாம் இருக்கும்போது நம்ம இங்கே வந்திருந்தா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரஃப்யூஸ்க்காக இருக்கட்டும், டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஃபங்க்ஷன் வேர், அது மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு கேர்ள் பேபி வச்சுருந்திங்கன்னா தயவு செஞ்சு விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு அங்கே போனதுலேருந்தே ஃபுல்லாக கேர்ள்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10 ருபீஸ்க்கு எல்லாமே ட்ரெஸ் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சன் வேர் செட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 90 ருபீஸ் சம்திங், 100 ருபீஸு. அது மட்டும் நான் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் போனால் அங்கே அதை விட பயங்கரமாக ஷூ கலெக்ஷன்ஸ், ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஷூ கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளோரே வந்து ஷூ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அது பார்க்குறேன். எல்லாமே சூப்பராக இருக்குது. சில பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் நான் பண்ணேன். ஸோ கிட்ஸுக்கு, உமன்ஸ்க்கு, ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ், ஷூ கலெக்ஷன்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து வச்சுருக்காங்க. இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நாங்கள் வரல. ஸோ சும்மா ஜஸ்ட்டு சின்ன கடையாக இருக்கும், டெக்ஸ்டைலுன்னு தெரியும், டெக்ஸ்டைலில் சின்ன கடையாக இருக்கும் அப்படின்னு தான் வந்தோம். பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த க்யூட்டான ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், இது என்னோடய கை சைஸ் கூட இல்லை, அவ்வளோ குட்டியாக இருக்குது. எல்லாமே வந்து நியூ பார்ன்ஸ்க்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்து உமன் செக்ஷனுக்கே நான் வந்தேன். ஸோ எனக்கு அவ்வளோ ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுற மைண்ட் செட் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க ப்ரைஸ் பார்த்தா கண்டிப்பாக யாருனாலுமே கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் உமன்ஸுக்குமே வந்துட்டு அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி ஆடிங்கிறனால ஆடி ஆஃபர் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. இந்த நான் ட்ரையல் பார்த்துருக்கேன். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 120 ருபீஸ் தான். ஃபுல் காட்டனு, வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் பெங்களூர் வெதருக்கு வந்து அது போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு பெட்ஷீட் மாதிரி, நல்ல ஒரு காட்டன், ஹெவியான ஒரு காட்டன் மெட்டீரியலு. சில ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் ட்ரையல் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, போகிறதுக்குள்ளே டிராஃபிக்கும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேபிக்கு இந்த ஒரு ரெட் கலர் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த பட்டன்லாம் சைடில் வர மாதிரி வச்சுருந்தாங்க. 79 ருபீஸ்க்கு எடுத்திருந்தேன். ஸோ இந்த கலரும் இல்லை, ஸோ மெட்டீரியலும் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த வெதருக்கு வந்து பெங்களூர் வெதருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். 1 பை 1 நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்டோட டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவருக்கு ஒன்று தான் எடுத்தோம்.
அதனால் ஃபஸ்ட்டாக கம்மியாக இருக்கிற குவான்டிட்டி எல்லாமே நான் காமிச்சிட்றேன். இந்த டிஷர்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். பயங்கர குவாலிட்டியாக இருக்குது, சூப்பர் சாஃப்டாகவும் இருந்துச்சு. அதனால் 250 ருபீஸுங்கிறனால வாங்கிட்டோம். ஆனால் கொஞ்சம் தேடணும், சைஸ் வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, மிக்ஸ் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரையல் பார்த்து தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோக்கா ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டார். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால சரி ஒரு டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஃபுல் ஹேண்ட் எடுங்கன்னு சொல்லி எடுக்க வச்சேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேபி ஃபுல் சூட் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ வின்டர் டைம்லலாம் ட்ராவல் பண்ணுறப்போ போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 60 ருபீஸ் மட்டும்தான். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கிடைக்கும்னு. கிட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்க வரைக்குமே இந்த சூட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நியூ பார்ன் பேபிலேருந்து 20 இயர்ஸ் வரைக்குமே இந்த மாதிரி சூட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, லைக் ஜம்ப் சூட் மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயிட் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டு. ஸோ சென்டரில் ஃபுல்லாக வந்துட்டு பட்டன்ஸ் வரும். ஜஸ்ட் 30 ருபீஸ்க்கு நான் எடுத்திருந்தேன். ஆனால் இது என்ன ஒரு மிஸ்டேக்குன்னா, மைனர் மிஸ்டேக்குன்னு சொல்லி சில ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதில் என்னென்னா ஜஸ்ட் ஏதாவது ரொம்ப மைன்யூட்டாக, நமக்கே அந்த மிஸ்டேக் வந்து கண்ணுக்கு தெரியாது, இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிற மிஸ்டேக்கை வந்து அவங்க வந்து ஏரோ மார்க் போட்டே காமிச்சிட்றாங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி குட்டியாக காராக இருக்குது அந்த மாதிரி போட்டு காமிச்சிட்றாங்க. அது வந்துட்டு ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்குது. அது வந்து 30 ருபீஸ்க்கு அது மாதிரி நான் வாங்கினேன். அது வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக அது போட்டுக்கலாம். ஸோ ரஃப் யூஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஜஸ்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த ஒரு 3 ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் ஹேண்ட் தான் மெயினாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதிகமாக நான் விஷால் மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விஷால் மார்ட்லேயும் அவ்வளோ ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கல. பேபிக்கு அந்த 2 இயர்ஸ் ஏஜுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல. ஆனால் இங்கே வந்து எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் ஹேண்டில் கிடச்சிது கம்மி ப்ரைஸ்லேயும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் 70 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக, எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல் இருக்கிறது. கிளாத்தும் பார்த்திங்கன்னா பயங்கர சாஃப்டாக சூப்பராகவே இருக்குது. நம்ம ரெகுலர் வேர்க்கு கூட யூஸ் பண்ணலாம். அதனால தான் நான் ரெகுலர் வேர்க்கு தான் நான் நிறையா எடுத்திருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி கீழே டைப்பர் மட்டும் போட்டுட்டு நம்ம இந்த ஃபுல் சூட் வந்து போட்டு விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து இப்போது பேபியாக இருக்கும்போது ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் அவ்வளோக்கா நான் ட்ரை பண்ணல. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 130 ருபீஸ்க்கு இந்த ஒரு ட்ரெஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். இது மாதிரி இன்னொன்று வாங்கியிருந்தேன் சேம் பேட்டர்னில், டிசைன் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது கரெக்டான ஏஜுக்கும் கிடச்சனால நான் எடுத்துட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சென்டர் பட்டன்ஸ் வராது. இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்ன் வேறு. ஆனால் சேம் கீழே டைப்பர் மட்டும் வேர் பண்ணிட்டு இந்த ட்ரெஸ் போட்டால் போதும். அதில் வந்து சென்டரில் ஃபுல்லாக பட்டன்ஸ் வரும், இதில் பட்டன்ஸ் இருக்காது சென்டரில், அவ்வளோதான். இது வந்துட்டு கம்மி ப்ரைஸ் தான். இதுவும் வந்து ஒரு 99 ருபீஸ் சம்திங் தான் எடுத்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு இந்த ஷர்ட் ரொம்பவே பிடிச்சிது, சைனா காலர் வச்ச மாதிரி. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு. அதனால் 199க்கு இந்த ஷர்ட் வந்து நான் எடுத்தேன். சீரியஸாக வெளியே கூட கிட்ஸுக்கு வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எங்கேயுமே நான் வந்து அவ்வளோக்கா எடுத்ததில்லை. இங்கே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டியும் நல்லா இருக்குது, நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியலில் இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டும் எடுத்திருந்தேன். ஸோ மெயினாக வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் எடுக்கணுங்கிறனால தான் ஃபுல் ஹேண்ட்ஸ் வந்து இருக்கிறது எல்லாமே வந்து 2-3 பீசஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இதுவுமே ஜஸ்ட் 49 ருபீஸ் தான்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக யாருமே நம்ப மாட்டீங்க, இந்த ஜீன் வந்து ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ குவாலிட்டி பயங்கர ப்ரீமியமாக இருக்குது, ஒரு பிராண்டட் ஜீன் மாதிரியே இருக்குது சூப்பராக. அதனால் நான் வாங்கிட்டேன். அடுத்து இந்த ஒரு டாப் வந்து நான் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க அந்த இடத்துல மிஸ்டேக்குன்னு. ஆக்சுவலி பெரிய மிஸ்டேக் ஒன்றுமே இருக்காது, உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ரொம்ப கம்மி மிஸ்டேக்காக தான் தெரியுது, ரொம்ப லைட்டாக ஒரு ஸ்டெயின் இருக்க மாதிரி. நம்ம வாஷ் பண்ணால் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருந்தேன் பிங்க் கலரு. அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ரீன் கலர் டிஷர்ட்டும் நான் எடுத்திருந்தேன். அதுவுமே சேம் 99, 79, 80 ருபீஸ்னு. இந்த ஒரு டிஷர்ட் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். பயங்கர ப்ரீமியம் குவாலிட்டியில் இருந்துச்சு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போனதில்லைன்னா ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக போங்க. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனேன், அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப்